தமிழ் வெளியே வாயா. பச்சை தண்ணி குடிக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உள்ளே உட்காந்து ஆலிசா குடிச்சிக்கிட்டு இருக்க. காசு வாங்க போட்டு வெளியேஞ்சலுமே வந்தா நீ வெளியே வரையா, நான் உள்ளே வரட்டா? பாய் இதான் நான் வந்துட்டேன் பாய், நானே வந்துடுறேன் பாய். யாரெல்லாம் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்னு தெரியல, சொன்ன மாதிரி கொடுத்தாகணும். யார்கிட்டையும் பணம் கிடைக்கலையே. நம்ம அனிஃபா பாய் நிற்கிறாரு. அஸ்லாம் வலைக்கம் அனிஃபா பாய். வலைக்கம் சலாம். சொல்லு தம்பி சார். அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 பணம் தேவைப்படுது பாய். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் பாய், கொஞ்சம் உதவி பண்ணுங்க பாய். 10,000 ரூபாயா? என்னப்பா திடீர்னு கேட்குறியே, கையில் ஒன்றும் பணம் இல்லையே. சரிவா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, வேணா அவர்கிட்ட கேட்டு வாங்கி தரேன், ஒரு வார்த்தை கொடுத்துருப்பா. சரிங்க பாய், அவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க பாய். இன்ஷால்லா நான் ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துறேன் பாய். சரிப்பா, வண்டியில் யாரு, நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். எதாங்க எதாக நிலுப்பா கொஞ்சம். என்ன அனிப்பா பாய், இந்த ஒரு நிமிஷம் இல்லையா, காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அனிப்பா பாய், என்ன விஷயம்? தமிழ்ச்சி பாயெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க? அம்மா தம்பி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காப்லையா, ஒரு 10,000 ரூபா பணம் கேட்டாப்புல, ஏன்ட்டே இல்லை. அதான் உங்கள்கிட்ட வாங்கி தரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கேன்ப்பா. ஒரு வாரம் கழிச்சு தந்துருவாப்புல. 10,000 ரூபாய் பாய்? சரி தரேன் பாய், ஒரு வாரத்தில் கொடுத்துருவாரா? கொடுத்துருவாருப்பா, நல்ல மனுஷன் தான். சரிங்க பாய், நான் காரில் இருக்க பணம் இந்த எடுத்துகிட்டு வரேன் பாய். இந்தாங்க பாய், அல்ஹம்துலில்லாஹ், அதான் உங்களுக்கு உதவி செய்வோம் பாய். போய் குழந்தைய பாருங்கள். ரசாகலா ஹேரன் பாய், இன்ஷால்லா இந்த உதவியை மறக்க மாட்டேன் பாய். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் கொடுத்துறேன் பாய். காசை வாங்கிட்டு வரவே இல்லையே. தமிழ்ச்சி பாய், தமிழ்ச்சி பாய் இருக்கீங்களா? ரஜாக் பாய்கிட்ட பணம் வாங்கி 1 மாதம் ஆச்சுமா. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ வாங்கினேன். திருப்பி தர முடியலனால, வியாபாரம் வர இல்லை, வருமானம் இல்லைனால தரலம்மா. நீங்கள் அவர் வந்து கேட்குறாரு, வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுமா. சரிங்க, அவர் இல்லை பாய், வெளியே போய்க்கிறாரு, வந்தோன்னு வேணா சொல்கிறேன் பாய். சரிம்மா சரிங்க. எங்கே போய் பார்ப்பல? சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கோ. எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல, காசு வாங்கல ஆளே பார்க்க முடியல. தமிழ்ச்சி அவர் இல்லைங்க, வெளியே போய்க்கிறாரு. என்னம்மா இல்லையா அன்னைக்கும்? சரி நாளைக்கு வரமா, அவரை நிப்பாட்டி வைமா. காசு வாங்கவும் அலையலாம் அலையிறாங்க, ஆனால் காசு வாங்கி நம்மளும் அலைய வரானு. ஓ தமிழ்ச்சி இன்னும் இருக்கியா இல்லையா? வெளியே வாயா. அவர் வீட்டில் இல்லாதப்போ வந்து கேட்குறீங்க, அவர் வெளியே போய்க்கிறாருங்க. அம்மா வரும்போது இதே சொல்றீங்களாம்மா? நம்புற மாதிரியே இல்லையாம்மா. சரி வந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்கம்மா. ஆளக்கா நாங்கள் விளையாடுறது தமிழ்ச்சி பாய் பிள்ளைங்க தானே, கேட்போம். பாப்பா வச்சுக்குடி, தங்காங்களா செல்லாங்களா? எங்கம்மா அப்பா ஆளேக்கானா? எங்க அப்பா வந்து வீட்டுக்கு உட்காந்து ஐஸ் குடிச்சிருக்கேன், யாராச்சும் வந்தா அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அடோ ஐயோ பயல, திருத்தரம் அலைய விட்டானாடா, செருப்பு தேரானே அலைய விட்டான் தான் போறேன். ஓ தமிழ்ச்சி வெளியே வாயா. நானே தண்ணி பச்சை தண்ணி குடிக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உள்ள உட்காந்து ஆலிசா குடிச்சிக்கிட்டு இருக்கேன். காசு வாங்க போட்டு வெளியேஞ்சலுமே வந்தா வெளியே வாயா. 10,000 ரூபாய் காசு கொடுத்தேன் அந்த பெரிய மனுஷன் சொல்லாருன்ட்டு. 1 மாதம் ஆச்சு, என்ன காசு தரல. நீ வெளியே வரையா, நான் உள்ள வரட்டா? பாய் இதான் நான் வந்துட்டேன் பாய், நானே வந்துடுறேன் பாய். என்ன விளையாட்டு காட்டுறியா? உனக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு 10,000 தரம் அலையணுமா உனக்கு? வரும்போது இல்லைன்னு சொல்கிறா பாய். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, காசு கொடுக்குற நிலைமையில இப்போ இல்லை, கையிலையும் காசு இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியல, உங்கள்கிட்ட வந்து பேசி சொல்லவும் முடியல, அதனால தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்ஷால்லா கொடுத்துறேன் பாய். நான் தமிழ்ச்சி நான் ஜோக் அடிக்கிறியா? வாங்கும் போது மட்டும் வெள்ளையான்னு சொல்லியுமே வந்தில்ல, காசு கொடுக்கும் போது நான் உனக்கு வலிக்குதா? நாளைக்கு மட்டும் நீ காசு தரல, வீட்டில் உள்ள ஜாமான் எடுத்துகிட்டு போயிடும் பார்த்துக்க. பாய் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க பாய், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க பாய், நான் கொடுத்துறேன் பாய். எல்லாரும் பார்க்குறாங்க பாய். 2 நாள் பார்ப்பேன், இல்லை இந்த ரஜாக்கோட 2வது முகத்தை நீ பார்ப்ப. கரெக்டா? காசை கொடுத்துட்டு அலைய முடியல, ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. இதா அலிபாபாய் நிற்கிறார். அலிபாபாய் வாங்க எதாக் பாய், வாங்க. என்ன இவ்வளோ தூரம்? இப்போ தான் உங்களை பற்றி பேசியிருந்தேன் எதாக் பாய். ஆனால் ஏன் பாய் கேட்குறீங்க? நல்ல ஆளுக்கு 10,000 ரூபா காசு வாங்கி கொடுத்தீங்க பாய். காசு சம்பாதிக்கிறதான் தெரியும் காசோட அருமை. உட்காந்துட்டு ஆலிஸ் குடிச்சுக்கிட்டு ஜவுடாலாம் பிச்சுக்கிட்டு இருக்காப்புல. 1 வாரத்தை தருவான்னு சொன்னீங்க, 1 மாதம் ஆச்சு, தரவே மாட்டேங்கிறான் அந்த ஆள். அலைஞ்சு எனக்கு வந்து துன்பமாக ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ ரொம்ப சத்தம் போட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கு மட்டும் காசு தரல, வீட்டில் இருக்க ஜாமான்லாம் தூக்கிடும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தொலைக்க வந்து தூக்கி தரணும். ஸ்டோஃபர்லா பாய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மனுஷன் இப்படி பேசிட்டு இருந்திருக்கீங்க. சேக்கு ஒரு 10,000 பணம் இருந்தால் கொடுப்பானா? ரஜாக் பாய்கிட்ட கடன் வாங்கியிருந்தப்பா, வியாபாரமும் இல்லை, வருமானமும் இல்லை. அதனால் அவர் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போயிட்டாரு, எல்லாம் அசிங்கமாயிடுச்சு. நாளைக்குள்ளே பணம் தரலன்னா அவர் அசிங்கப்படுத்திடுவேன், ஜாமான் செல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவேன்னு சொல்லிட்டாருப்பா. சூழ்நிலை இப்படி இருக்குப்பா. நான் நாளைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து நான் உன்கிட்ட கொடுத்துருவோம்ப்பா, கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. பாய் உங்கள் கஷ்டனுக்கு புரியுது. இப்போ என் கையில் காசு இல்லை பாய். நாளைக்கு ஒரு அமௌண்ட் என்கிட்ட வரும், அந்த அமௌண்ட் வந்து வேணால் நான் இன்ஷால்லா தரேன். நல்லா உதவி செய்வான் இன்ஷால்லா, கவலைப்படாதீங்க பாய். இதுதான் போய் நிஜமாக நடந்துச்சு. உங்கள்கிட்ட ஒரு காசை வாங்கிட்டு வந்து சும்மா உட்காரல பாய். அவர்கிட்ட காசு இல்லாதனால தான் கொடுக்க முடியல. நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கு மட்டும் உரிமை உண்டுன்னு இல்லை பாய். இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் உங்களால் கஷ்டப்படுறாங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கும் உரிமை உண்டு. ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் உரிமை உண்டு. யாசகம் கேட்குறாங்கல்ல,
அவங்களுக்கும் நம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில் உரிமை உண்டுன்னு அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்லயே சொல்றான். நாம் சம்பாதிக்கிற காசு அல்லாஹ் கொடுப்பதன் மூலியமாக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய செல்வங்களில் கேட்போருக்கும் கேட்காதோருக்கும் உரிமை உண்டுங்கிறான். நம்ம இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நம்ம சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு மனிதன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உழைப்பாரு, ஆனால் அவர் 700 ரூபா 800 தான் சம்பாதிப்பாரு. ஆனால் இன்னொரு மனிதன் அதை விட குறைந்த நேரத்தில் அந்த காசை அதை விட அதிகமாக 100 மடங்கு 10 மடங்கு சம்பாதிச்சு போயிடுவார். இது யாருடைய நாட்டத்தின் காரணமாக? அல்லாஹ் தான் செல்வத்தை தரான். அந்த செல்வத்தை கொண்டு ஏழ்மைப்பட்டவர்களுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறீங்களான்றதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தரான். அதுபோல் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பேசாதீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. அவருக்கு அந்த 10,000 ரூபாய் காசை உங்களால் தள்ளுபடி பண்ண முடிஞ்சா தள்ளுபடி பண்ணிடுங்க பாய். அது எப்படிப்பா சேக்கு 10,000 ரூபாய் காசை விட்டுட்டு போக முடியும்? இன்னும் ஒரு வாரம் வேணா டைம் எடுத்துக்கிட்டுங்க சேக்கு, காசு வாங்கி கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா ரஜாக் பாய், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்தார். அவருடைய உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் வராங்க. அப்போ அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது நன்மை செஞ்சுருக்கீங்களா? அவர் ஒரு முஸ்லீம் தான், எந்த ஒரு நன்மையுமே செய்யாத மனிதர். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எந்த ஒரு நன்மையும் செய்யலை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் என்னை செல்வந்தனா வச்சிருந்தான், நான் கடன் கொடுக்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்துருந்தான், அதனால மக்களுக்கு நான் என்ன செய்வேன், கடனை கொடுப்பேன். அப்போ யாரால கடனை திருப்பி செலுத்த முடியலையோ, நிஜமாலே அவங்களால கடனை திருப்பி செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு தெரியுதோ, அந்த சமயத்தில் அவங்கள என்ன செய்வேன், அந்த கடனை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சு தள்ளுபடி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு மனிதர், அவரும் கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் தான். அதே போல கடனை தள்ளுபடி செய்ததன் காரணமாக அந்த மனிதருக்கு அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சாங்கன்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய கடனை மன்னிங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அதே போல இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்துல சொல்லப்படுது, அர்ஷுடைய நிழல் கிடைக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. நீங்க அல்லாஹ்வுக்காக அந்த கடனை மன்னிச்சு விட்டுருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில சிறந்த அந்தஸ்து தருவான். அப்படியா பாய்? இன்ஷா அல்லாஹ். சரிங்க பாய், வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஜாக் பாய். பாய், இதில் ஒரு 5,000 ரூபா பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாளில் உங்களுக்கு மீதி காசை கொடுத்துட்றேன் பாய். எப்படிப்பா இந்த காசு வந்துச்சு? கடன் வாங்குனீங்களா பாய்? ஆமாம் பாய், கடன் தான் பாய் வாங்கிட்டு தான். இன்னும் 2 நாளில் மீதி காசை கொடுத்துறேன் பாய். எப்படியாவது பரவாயில்ல, அந்த 5,000 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க பாய். யார்கிட்ட கடன் வாங்குனீங்க அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்க. உங்கள் கடனை நான் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டேன் பாய். அல்ஹம்துலில்லாஹ்.